சில ஆண்டுகளுக்கு முன்னால அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டிருந்த பாலியல் குற்றங்கள் எல்லாம் சமீப காலமா அடிக்கடி பாஸ்டர்கள் பாலியல் குற்றங்கள்ல சிக்குகிறத நம்ம பார்க்க முடிகிறது. செய்கிற பாவங்கள்ல உச்சபட்ச பாவமாக இந்த பாலியல் பாவங்கள், விபச்சாரம், வேசித்தனம் இவைகளெல்லாம் பார்க்கப்படுகிறது. தன் சபைக்கு வருகிற விசுவாசிகளை மிகச்சரியாக நடத்த வேண்டிய போதகர்களே இப்படிப்பட்ட பாதகமான காரியங்களை செய்வதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? சின்ன சின்ன குற்றங்களை செய்து கடைசியில் பெரிய பாவத்தில வீழ்ந்து சபைக்கு முன்னாலேயும், சபை மக்களுக்கு முன்னாலேயும் தலகுனிஞ்சு நிற்கிற பாஸ்டர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா, வெகு விரைவில என்ன செய்றாங்க அப்படின்னா, மீண்டும் தங்களுடைய ஊழியத்த வேறு மாதிரி திட்டங்களோடு கூட செய்றாங்க. கடைசியில ஏமாந்து பலிகடாவா போகிறது யாருன்னு பார்த்தா, விசுவாசிகள் தான். இதற்கு விடையே இல்லையா? இதற்கு தீர்வே இல்லையா? அப்படின்னா நிச்சயமா இருக்கு. அந்த தீர்வுகள் தான் என்னன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். எல்லா போதகர்களுமே திடீரென பாலியல் பாவத்தில விழுந்துறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி தான் அப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள போறாங்க. அதுல முதல் பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டா, பண ஆசை அப்படிங்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பிரதர் ஸ்டாப். எங்களுக்கு இந்த வசனம் நல்லா தெரியும். சொல்றீங்களா? இருந்தாலும் பரவால்ல கேளுங்க. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை அப்படிங்கிறது போதகர்களுடைய பாவ பழக்கவழக்கங்களுக்கு முதலாவது படியாக இருக்கிறது. எந்த பாஸ்டர், எந்த போதகர் பண ஆசை இல்லாமல் நடக்கிறாரோ, அவர்தான் அடுத்தடுத்த பாவங்களுக்கு தங்களை தப்புவித்துக் கொள்ள முடியும். எந்த சபைக்கு போகிற விசுவாசியாக நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த பண ஆசைக்குள்ள உங்க போதகர் இருக்காரா? உங்க பாஸ்டர் இருக்கிறாரா? தயவு செஞ்சு கவனிச்சு பாருங்க. ஏன்னு கேட்டா, எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அழகான வாக்குத்தத்தம் இருக்கு. அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், தேவன் நம்மை கைவிடவும் மாட்டார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஊழியர்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தாலும் சரி, சின்ன ஊழியமோ, பெரிய ஊழியமோ, சின்ன பாஸ்டரோ, பெரிய பாஸ்டரோ, எவருடைய தேவைகளையும் சந்திக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆனா, பண ஆசை என்கிற பெரிய பாவத்திலே விழுந்து ஜனங்களையும் விழத்தள்ளி கொண்டிருக்கிற போதகருடைய அடுத்த பாவ நிலை என்ன தெரியுங்களா? பகட்டு வாழ்க்கை. இந்த பகட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சுகபோகமாய் வாழ்வது. நம்முடைய அத்தியாவசியமான, அவசியமான காரியங்களை தாண்டி அனாவசியமான காரியங்களை வாங்கி குவிப்பதும், அவைகளை அனுபவிப்பதும் தான். அது சாப்பிடுற சாப்பாடாக இருக்கலாம், உடுத்துகிற உடையாக இருக்கலாம், ஓட்டுகிற வாகனங்களாக இருக்கலாம், உபயோகிக்கிற மொபைல் போனாக இருக்கலாம். அப்படி பகட்டு வாழ்க்கை வாழ்வதற்கு காணிக்கையாக, தசம பாகமாக வருகிற பணங்களை அப்படி சுகபோகமாய் வாழ்வதற்கென்று பொருள்களை என்ன விலை கொடுத்தாவது வாங்கி பயன்படுத்த அவர்கள் தயங்குவதே கிடையாது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். இது வெறும் பெண்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. இந்த வசனம் ஆண்களுக்கும் தான், போதகர்களுக்கும் தான். சுகபோகமாய் வாழும்படி தன்னை விட்டு கொடுக்கிற ஒரு போதகன் உயிரோடு கூட செத்தவன். அப்ப செத்த போதகன் எப்படி சபையை ஜீவனுள்ள சபையாக வைத்திருக்க முடியும்? 1 தீமோத்தேயு 2:10 சொல்லுகிறது, தகுதியான வஸ்திரத்தினால் அலங்கரிக்க வேண்டும் என்று. இது பெண்களுக்கு மட்டும் அல்ல, இது ஆண்களுக்கும் உரியது, போதகர்களுக்கும் உரியது. குறிப்பா ஒவ்வொரு போதகர்மாருடைய மனைவிமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உரியது. தகுதியான வஸ்திரம், நாணம், தெளிந்த புத்தி, தேவபக்தி, இது எல்லாம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. பண ஆசை பகட்டு வாழ்வுக்கு நேராக கொண்டு வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட ஊழியர்களுடைய பகட்டு வாழ்க்கை எங்க வெளிப்படும் தெரியுமா? அந்த சபையினுடைய ஆராதனையில வெளிப்படும். பரிசுத்தத்தை விட்டுட்டு, நீதியை விட்டுட்டு, பணத்தை பற்றி போதிக்கிறது, காணிக்கை பற்றி மட்டும் போதிக்கிறது, தசமபாகத்தை பற்றி போதிக்கிறது, சபைக்கு வருமானத்தை ஏற்படுத்துறது, சபைக்கு வருமானம்னா இவருக்கு வருமானத்தை ஏற்படுத்துறது, இப்படிப்பட்ட காரியங்களை சபையில போதித்து ஜனங்கள் கேள்வி கேட்டு விடக்கூடாது என்பதற்காக அவ்வப்போது ஆடல், பாடல், நடனங்கள், இப்படிப்பட்ட வித்தியாசமான காரியங்களையும், பரிசுத்த வேதாகமம் சொல்லாத நூதனமான காரியங்களையும் சபைகளுக்குள்ள நுழைச்சு அவங்கள மதிமயக்க வைக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே சபையிலிருந்து அதிகமான வருமானத்தை எடுக்கிற ஒரு போதகர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அதற்கடுத்து 3வது ஒரு நிலைக்கு செல்லுகிறார், பாலியல் பாவத்துக்கு. ஏன்னா, இந்த பகட்டு வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு கொண்டு போகும்? ஆடல், பாடல்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு கொண்டு போகும் அப்படின்னா, விபச்சாரத்துக்கு நேராகவும், வேசித்தனத்துக்கு நேராகவும், கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்ட நிலைகளுக்கு ஒரு மனிதனை கொண்டு போயிடும். ஒரு போதகர் இப்படி ஒரு பாலியல் பாவத்துல விழறாரு அப்படின்னா, அந்த பெண்கள மட்டுமே சிலர் திட்டுறாங்க. பத்சேபாள் மாதிரி, இவ மாதிரி, அவ மாதிரின்னு திட்டுறாங்க.
பெண்கள் மட்டுமே தவறு செய்கிறவர்கள் கிடையாது. அதே போல ஆண்கள் மட்டுமே தவறு செய்கிறவர்கள் கிடையாது. இது இருவர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதிலையும் குறிப்பா ஒரு போதகர் சரியாக இல்லாம இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது, இந்த போதகர் அதிக ஆக்கினைக்கு உரியவராய் மாறி போய் விடுகிறார். தன்னையும் கெடுத்து, அந்த சகோதரியையும் கெடுத்து, 2 பேர் குடும்பத்தையும் கெடுத்து, 2 பேர் குடும்பத்துக்கும் துரோகம் செய்து, தங்களை அழைத்த தேவனுக்கு முன்பாக துரோகம் செய்து, சபையை பாழ்படுத்தி, முற்றிலும் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்து, பிசாசினுடைய தந்திரமான காரியங்கள் சபையில நடக்கும்படி இப்படிப்பட்ட போதகர் செய்து விடுகிறார். நம்முடைய வயிற்றுக்கு ஒரு பசி இருக்கிறது போல, நம்முடைய உடம்புக்கு, நம்முடைய சரீரத்திற்கு ஒரு பசி இருக்கிறது. ஆனா இவைகளை எல்லாம் கட்டுப்பாடாக வைப்பதற்காக தான் தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் குடும்பங்களின் தேவன். ஒரு கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், இப்படி தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எதற்கு அப்படின்னா, எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக படைத்த தேவன் இப்படி மனிதனுடைய தேவைகளை சந்திப்பதற்கும் ஒரு ஒழுங்கு கிரமத்தை இந்த பூமியில உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக உடன்படிக்கை செய்து கணவன் மனைவியாக மாறுகிறவர்கள் தங்களுடைய தேவைகளை அவரவர் இடத்திலே தான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டுமே தவிர வேறொரு ஆணிடத்திலோ வேறொரு பெண்ணிடத்திலோ அல்ல. அப்படி செய்யும்போது தேவன் நியமித்த ஒழுங்கை அவர்கள் மீறுகிறார்கள் என்று சொல்லி அர்த்தம். 2 கொரிந்தியர் 10:5 பிற்பகுதி சொல்லுகிறது, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். எப்படி பசிங்கிறது ஒரு உணர்வோ, எப்படி கோபம்ங்கிறது ஒரு உணர்வோ, அதுபோல காமம் என்பது உணர்வு. அதை சிந்தனையிலேயே நாம் கட்டுப்படுத்த வேண்டும். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களால் மட்டும்தான் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள சிறைப்படுத்த முடியும். இல்லைனா தங்கள் எண்ணத்தை, தங்கள் சிந்தையை மனம் போன போக்கில் விட்டு யாருக்கு பின்னால வேணாலும் செல்ல வைத்து விடும் இப்படிப்பட்ட காரியங்கள். 2 கொரிந்தியர் 6:3 சொல்லுகிறது, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். 2 கொரிந்தியர் 6:6 என்ன சொல்லுது பாருங்க, எந்தெந்த காரியத்தில்? கற்பிலும் அப்படின்னா பியூரிட்டி, சுத்தம், பரிசுத்தம். இந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு சபையிலையும் உபதேசங்கள்லையும் இல்லாம போனதின் விளைவு என்ன தெரியுமா? விசுவாசிகள் அல்ல, பாஸ்டர்கள் உட்பட அத்தனை பேர் விபச்சாரத்தில், வேசித்தனத்தில் கிடக்கிறாங்க. எல்லா போதகர்களும் அல்ல, பண ஆசையில விழுந்து போன போதகர்கள், பகட்டு வாழ்க்கையில விழுந்து போன போதகர்கள், இவங்க தான் அடுத்து பாலியல் பாவ குற்றங்களுக்குள்ளே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். எல்லாருமே பாஸ்டரோட நெருக்கமா இருக்கணும், பாஸ்டர் குடும்பத்தோட நெருக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பாஸ்டர்கள் ஒன்றும் இப்படின்னு சொன்னா தீ வர்ற மாதிரி, இப்படின்னு சொன்னா சுகமாகிற மாதிரி, அவங்க ஒன்றும் வானத்திலிருந்து வந்து குதித்த மனிதர்கள் கிடையாது, வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதூதர்கள் கிடையாது. அவங்களும் மனுஷங்க தான். நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரே அதிகாரம் உடையவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே, அவருடைய கிருபை மட்டுமே. எந்த பாஸ்டரும் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. எந்த பாஸ்டர் குடும்பமும் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. அதனால் பாஸ்டர்களை ஆராதிக்கிறத விட்டுட்டு, போதகர்களை ஆராதிக்கிறத விட்டுட்டு, நாம் ஆராதிக்க தகுதியான நம்முடைய தேவனாகிய கர்த்தரை மட்டுமே ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், அவரையே நாம் உயர்த்த வேண்டும். நீங்களும் நானும் ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு பெண் பார்க்கவோ மாப்பிள்ளை பார்க்கவோ ஆரம்பித்தா எப்படியெல்லாம் பார்ப்போம். ஐயோ, என் பொண்ணுடைய வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது, என் மகனுடைய வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது, ஏன்னா திருமண வாழ்க்கை தான் முழுமையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கறதுல எவ்வளவு கவனமாக இருப்போம். நல்லா படித்தவங்களா இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சவங்களா இருக்கணும், நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு வருமானத்தில் இருக்கணும், நல்ல சாட்சி பெற்ற ஒரு குடும்பமாக இருக்கணும், எப்படியெல்லாம் பார்க்குறோம். அப்போ நீங்களும் நானும் நம்முடைய போதகர்களை தேர்வு செய்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கோமா? ஏதோ மாயாஜால மாதிரி அங்கே அற்புதம் நடக்குது, இங்கே அற்புதம் நடக்குதுன்னு ஓடி ஓடி பார்த்து சிக்கிக்கிறோமே. கடைசியில் அந்த பணத்தை வாங்கி இந்த பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டு போயிட்டு, பெண்களோடு தொடர்பு வச்சுக்கிட்டு, தேவையில்லாத பாவங்களை செஞ்சுக்கிட்டு, சபை மக்கள் அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. இல்லைன்னா திரும்பி வந்து வேற பல திட்டங்களை போட்டு எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி செய்த தவறுகளையும் பாவங்களையும் நியாயப்படுத்திட்டு நிற்கிறாங்க. தவறு விசுவாசிகள் மேலே தான், வேற வழியே கிடையாது. தங்களுடைய சுய இச்சைகளின்படி செய்கிற அநேக மனிதர்கள் இந்த காலத்தில் எழுவாங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இராவிட்டால் பலிகடா ஆக்கப்படுவீர்கள். என்ன காரணம்? பாவத்தோடும் இச்சையோடும் விபச்சார சிந்தையோடும் பிரசங்க பீடத்தில் நின்று ஒரு போதகர் போதிக்கும் போது அவர் மூலமாக எந்த ஆவி வெளிப்படும் நினைக்கிறீங்க? விபச்சார ஆவியும், வேசித்தன ஆவியும், பண ஆசையும், பாதாளத்துக்கு கொண்டு செல்கிற ஆவியும் தான் வெளிப்படுமே தவிர பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமா வெளிப்பட மாட்டார். அவங்க பேசுறது வேணா, சொல்றது வேணா வேதவசனமாக இருக்கலாம், ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு கூட வேதவசனத்தை சொல்லி பிரசங்கம் செய்வான். நம்முடைய இச்சைகளுக்கு ஏற்ற காரியங்களை போதிக்கிற விபச்சார மார்க்கத்தார போல, வேசித்தன மார்க்கத்தார போல, உடையணிகிற சினிமாத்தனமாக நடக்கிற, இந்த உலகத்துல பகட்டாய் தென்படுகிற ஊழியர்கள் பின்னால போய் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை வீணடிச்சவங்க எத்தனையோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய உலகம் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும்.
நம்மை பரலோக வாழ்வுக்கென்று ஆயத்தம் பண்ணுகிற, அதற்கான முன்மாதிரியாய், முன்னிழலாய் இருக்கிற ஆராதனைகள் எப்படிப்பட்ட ஆராதனைகளாக இருக்க வேண்டும்? நாம் செல்லுகிற சபைகள் எப்படிப்பட்ட சபைகளாக இருக்க வேண்டும்? பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து சிந்தித்து செயல்பட வேண்டியது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஜாக்கிரதையா இருப்போம். இதில அடித்தளமான பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தியானிக்கிறதே கிடையாது. பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்கிறதே கிடையாது. அத வாசிக்க, வாசிக்க, தியானிக்க, தியானிக்க தான் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன மனநிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். நம்முடைய சபை என்ன போக்குல போய்க்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது புரியும். ஆகவே பரிசுத்த வேதாகமத்தை முதல்ல வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அழகாய் போதித்து வழிநடத்துவார். எது சரியான பாதை என்று காட்டுவார். சரியான பாஸ்டர் யார் என்றும் காட்டுவார். சரியான சத்தியம் எங்கே கொடுக்கப்படுகிறது தேடி பாருங்க. கிடைக்கிற இடத்துக்கு தயவு செஞ்சு போங்க. பண ஆசையில விழுந்து, பகட்டு வாழ்க்கையில நடந்து, பாலியல் குற்றங்களுக்குள்ளே அகப்படுகிற இப்படிப்பட்ட ஊழியர்களை விட்டு தயவு செஞ்சு விலகி நில்லுங்க. உங்களையும், உங்கள் ஆத்துமாக்களையும், உங்கள் பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களையும் தயவு செய்து காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காக்கட்டும். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். ஆமென்.